சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் எமது இந்த காலை சிந்தனை நிகழ்ச்சியை festaudio.net எனும் இணையத்திலேயும் மொபைல் போன்ஸ்களில் LTR.fm இணைய வானொலியிலும் சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். இன்னும் வியாழக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கும் விண்மலர் அல்லது சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற நிகழ்ச்சிகளையும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு விண்ணோசை என்னும் ஆராதனை நேரத்திலும் பங்கு பெற்றி பயனடையலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் உங்களை நான் வரவேற்கிறேன், உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் நான் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஆண்டவருடைய மனதுருக்கத்தை குறித்து, அவருடைய இரக்கணையை குறித்து, அவருடைய ஆறுதலை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். நான் நேற்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு மனதுருகிற தெய்வம் என்று. இன்றைய நாளிலே நாங்கள் குறிப்பாக பார்க்க போகிறோம், எப்படியாக ஆண்டவர் எங்கள் மேல் மனதுருகிறார், எப்படியாக ஆண்டவர் எங்கள் மேல் இறங்குகிறார். நான் நேற்று சொன்னேன், நான் கடினமான பாதை கூடாக போகிற வழியிலே, நான் கஷ்டத்துக்கூடாக போகிற வழியிலே, அந்த கஷ்டத்தின் மத்தியிலே எங்களை நோக்கி ஒருவர் மனதுருகிறார் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேளையிலே நான் ஆண்டவர் என்ன மாதிரி எங்கள் மேல் மனதுருகிறார் என்று பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக 103ஆம் சங்கீதம் 13ஆம் வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம்.
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த வேளையிலே ஆண்டவர் தன்னை ஒரு தகப்பனாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஒரு பெரிய தெய்வம், பரிசுத்த தெய்வம், அவர் ஒரு மகத்துவம் உள்ள தெய்வம், பரமபிதா. ஆனால் நாங்கள் இந்த வேளையிலே ஒரு தகப்பனாக அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். ஒரு தகப்பனாக வெளிப்படுத்திக் கொள்கிறதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பயமில்லாமல் அவரிடத்தில் சேரக்கூடும். ஒரு தகப்பனின் அன்பை எதிர்பார்த்து அவர்கிட்டே நாங்கள் போகக்கூடும். அப்படியாக அவர் சொல்லுகிறார், அப்படி ஒரு தகப்பன் இறங்குவது போல நான் உங்கள் மேல் இறங்குவேன் என்று. ஒரு குழந்தை தன் தகப்பனிடத்திலே அதிகமான தேவைகளுக்காக போய் நிற்கிறது. தகப்பன் ஒருபோதும் அந்த குழந்தையை மறுத்ததோ பெருத்து விடுகிறதோ இல்லை. அந்த தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்கிறவராய் காணப்படுகிறார். அவ்வண்ணமாக நம்முடைய தகப்பனும் நம்முடைய இறைவனும் ஒரு தகப்பனை போல எங்களுடைய தேவைகளின் மத்தியிலே, எங்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலே இறங்குகிறவராக இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது. மீண்டும் ஒரு முறை நாங்கள் இவர் தகப்பன் மாதிரி மட்டுமா இறங்குகிறார், அதனோடு கூட ஒரு தாயை போல அன்பு பாராட்டுகிறார். ஏசாயா என்ற புஸ்தகம் 15ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஸ்திரியானவள் தன் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். எல்லாருக்கும் தெரியும், ஒரு தாயானவள் தன் பிள்ளைகளை ஒருபோதும் மறக்க மாட்டான். அந்த பிள்ளையை எவ்வளவாக அன்பு பாராட்ட முடியுமோ அவ்வளவாக அன்பு பாராட்டுவான். ஆனால் இந்த உலகத்திலே அவள் கூட சில வேளைகளிலே தன் பிள்ளையை மறக்கக்கூடும், தன் பிள்ளையை கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவர் உறுதியாக சொல்லுகிறார், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்கள், ஆண்டவருடைய மனதிற்கும் பாருங்கள். ஒரு தகப்பனை போல இறங்குகிறார், ஒரு ஸ்திரியை, ஒரு தாயை போல எங்களை அரவணைக்கிறார். இந்த அன்புக்கு மிகுது வேறு ஒரு அன்பும் இல்லை. இந்த அன்பை விட மகத்தான ஒரு அன்பு வேறு எங்கிலும் இல்லை. ஒரு தகப்பனை போல இறங்குகிற தெய்வம் என்னுடைய தெய்வம், ஒரு தாயை போல அரவணைக்கிறது என்னுடைய தெய்வம். ஆகவே இந்த வழியில் எங்களுக்கு ஒரு நிச்சயம் வருகிறது, ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல என் மேல் மனதிருக்கிற தெய்வம் என் ஆண்டவர் எனக்கு ஒன்று. நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே போகிற போது நீங்கள் உறுதியாக சொல்லக்கூடும், ஆண்டவரே நீ ஒரு தகப்பனை போல இருக்கிறேன், ஒரு தாயை போல இருக்கிறேன். இந்த வேளையிலே ஆண்டவரே எனக்கு ஒரு அரவணைப்பு தேவைப்படுகிறது, எனக்கு ஒரு இரக்கங்கள் தேவைப்படுகிறது. நீர் வாக்கு பண்ண எனக்கு தகப்பனை போல தாயை போல இறங்குவேன் என்று. ஆகவே இந்த நாளிலே இந்த வேளையில் நீர் இறங்கப் போகிறேன். ஒரு தகப்பனுடைய அன்பை, ஒரு தாயினுடைய அரவணைப்பை நான் உங்கள் மத்தியிலே உணரப்போகிறேன், உங்களுடைய பாதத்திலே உணரப்போகிறேன் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே போயிருக்கிற வழியிலே நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறேன், அவர் உங்களை தேற்றுவார், உங்களை அரவணைப்பார், உங்கள் மேல் அன்பு பாராட்டுவார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் கலங்கி தவிக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய சூழ்நிலை உங்களை மேற்கொள்கிறதோ, நீங்கள் அவருடைய பாதத்திலே போய் உறுதியாக சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறேன், ஒரு தகப்பனை போல இறங்குவேன் என்று, ஒரு தாயை போல தேற்றுவேன் என்று. ஆகவே அந்த இரக்கங்கள் உண்மையாக இருக்கிறது, அந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறது. இந்த வேளையிலே நீங்கள் அப்படி எனக்கு செய்ய போறதுக்காய் உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் அப்படி என்னை தொடர்ந்தும் அந்த அன்பிலே என்னை பாராட்ட போறதுக்காய் உங்களை நன்றியோடு செலுத்துகிறேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் இருந்து பாருங்கள். நிச்சயமாக அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு உங்களுக்கு வரும். தொடர்ந்தும் நாங்கள் சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அது இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தெய்வம். இங்கே ஒரு 5 விதமான ஆண்டவருடைய குணாதிசயங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது நீர் மன உருக்கமும், இரண்டாவது நீர் இரக்கமுள்ளவர், மூன்றாவது நீர் நீடிய பொறுமையுள்ளவர், நாலாவது நீர் பூரண கிருபையுள்ளவர், ஐந்தாவது நீர் சத்தியமுள்ள தெய்வம். சரி, இப்படிப்பட்ட ஆண்டவர் இப்படியா இருக்கிறார், அதனாலே எங்களுக்கு என்ன பிரயோசனம் என்று நீங்கள் ஒருவேளை சிந்திக்கக்கூடும். ஆம், இந்த குணங்கள் யாவும் அவர் எங்களை நோக்கி வைத்திருக்கிறார். தன்னுடைய இந்த சிறப்பான தன்மைகளை அவர் எங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். முதலாவது அவர் மன உருக்கம், நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி விட்டேன். இரண்டாவது இரக்கம், உங்களுக்கு தெரியும். மூன்றாவது நீடிய பொறுமை. இது ஒரு விசேஷமான ஆண்டோடைய குணம். ஆண்டவர் எங்களை பொறுத்த மட்டிலே நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். சில வேளையில் நாங்கள் பிளவிடுகிற வேளையிலே, நாங்கள் பிழையான வழியிலே போகிற வழியிலே நாங்கள் அநேக தரம் சிந்திக்கிறதோடு ஆண்டவர் எங்களை தண்டிக்க போகிறார். எங்களுடைய பிழைகளின் நிமித்தம், எங்களுடைய தப்பிதல் நிமித்தம் எங்களுக்கு தோல்வி வரப்போகிறது. அப்படியாக அல்ல, ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், தான் நீடிய பொறுமையுள்ள தேவன். எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து எங்களை தண்டிக்கிற தெய்வமே இல்லை. எங்கள் மத்தியிலே அவர் பொறுமையோடு கூட இருந்து நாங்கள் மனம் மாறும்படியாய், நாங்கள் விடுதலை பெறும்படியாய் ஆண்டவர் எங்களுக்காக காத்திருக்கிற தெய்வம்.
அடுத்த ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம் பூரண கிருபை. நாங்கள் சில வழியிலே தகுதி இல்லாதவராய் இருக்கக்கூடும், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னுடைய கிருபை பூரணமாக இருக்கிறது என்று. ஆகவே இந்த குணங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நான் மீண்டுமாய் ஆண்டோட சமூகத்திலே நீங்கள் கண்களை மூடி நாங்கள் சில நிமிடம் ஆண்டோட சமூகத்தில் செலவழிக்கப் போகிறோம். ஆண்டோடைய நல்ல குணங்களுக்காக, ஆண்டோடைய கிருபைகளுக்காக, ஆண்டோடைய இரக்கங்களுக்காக, அவருடைய நீடிய பொறுமைகளுக்காக நான் கண்களை மூடி ஜபிப்போமா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த குணாதிசயங்களை நீர் எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிறபடினால நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய மனதுருக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய நீடிய பொறுமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படியாய் ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறபடினாலே நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இந்த குணாதிசயங்களை நான் நாடி வர முடியும், உம்முடைய கிருபையை நாடி வர முடியும், உம்முடைய இரக்கங்களை நாடி வர முடியும், உம்முடைய நீடிய பொறுமையினாலே நான் ரட்சிக்கப்படக்கூடும் ஆண்டவரே. ஆகவே இப்படிப்பட்ட நல்ல குணங்களுக்காய், நல்ல குணாதிசயங்களுக்காய் நான் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் உங்களை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே. ஆமென். எல்லா நாமத்துக்கும்